Sunday morning. Listen to your teacher read a part of the story. Go through the questions given below in section 1. Answer them in 1 or 2 sentences. My father was posted in Patna. Savita Singh's அப்பாக்கு வந்து பாட்னால வந்து ஜாப் கிடைச்சிருக்கு. On the first Sunday there my brother and I decided to do a little exploring on our bikes. அவங்க சவிதா சிங்கோட பிரதரும் அவங்களும் இந்த ஊர்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்க்கணும். I was still very early in the morning and only a few people were about. அவங்க வந்து ரொம்ப அதிகாலையிலே ரொம்ப சீக்கிரமா வந்து அந்த ஊரை பார்க்கல வந்திருக்காங்க. ஆனா அந்த ரோட்ல ஆள் நடமாட்டமே இல்லை அப்படின்னு பேசிட்டு போறாங்க. The roads were good and the trees lining them were shady. There were no imposing buildings or monuments as there are in Delhi from where we had just come. இந்த ரோட்ஸ்ல நல்லா இருக்கு, ரெண்டு பக்கமும் வந்து மரம்லாம் இருக்கு அப்படின்னு பேசிட்டே போறாங்க. ஆனா டெல்லியில இருந்த மாதிரி இங்க பிரம்மாண்டமான பில்டிங்ஸ் நினைவு சின்னங்கள்லாம் இங்க எதுவுமே இல்லை அப்படின்னு பேசிட்டே போறாங்க. Continue. After cycling for about half an hour, my brother got bored and said, "Come on, I will race you the corner. I'll also treat the other to a chocolate, okay?" அவனோட பிரதர் வந்து சரிதா சிங்கோட பிரதர் வந்து ரொம்ப போர் அடிக்குது, எல்லாம் விளையாட மாட்டேங்கிறாங்க. சரிதா சிங் வந்து ஒரு ரேஸ் வச்சுக்கலாம். அவங்க பிரதர் வந்து சொல்றாங்க, இங்க இருந்து அந்த கார்னர் வரைக்கும் ரேஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. யார் சொல்றாங்க? பிரதர் சொல்றாங்க. The last treats the other to a chocolate, okay? யார் இந்த போட்டியில் ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சாக்லேட் இருக்குன்னு சொல்லி சரிதா சிங் சொல்றாங்க. Okay, 1 2 3 I said, and then beware of na வந்து சீக்கிரமா அப்படியே கிளம்பிடுறாங்க, ஃபாஸ்டா போயிடுறாங்க. Good. This was not the first time we had raced. இது வந்து முத வாட்டி இல்ல ரேஸ் பண்றதுக்கு அப்படின்னு சொல்லி பிரதர் வந்து சொல்றாங்க. Only my brother had invariably beaten me and then crowed about it for days. எப்பவுமே அவங்க பிரதர் தான் வந்து ஜெயிச்சுட்டு பெருமடிச்சு பேசிப்பாங்களாம். அது I pedaled fast as I could. இந்த வாட்டி நான் தான் வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ கண்டிப்பா நான் தான் இந்த வாட்டி வின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா சவிதா சிங் சொல்றாங்க. I pedaled as fast as I could. ஃபாஸ்டா பெடலை வந்து மெரிக்கிறாங்க. My legs hurt and my skirt billowed out, threatening to hit my face. அவளுடைய லெக்ஸ்லாம் வந்து வலிக்குது, அவளுடைய ஸ்கர்ட் வந்து மேலே பறக்குது, அவளுடைய ஸ்கர்ட்லாம் வந்து வார்னிங் பண்ணுற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் the trees on either side of the road had become one green blur. ரெண்டு பக்கம் இருக்கிற மரமும் மங்களெல்லாம் தெரிஞ்சு அவளுக்கு அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகிறா. My heart blew behind me and my lungs be bursting for air. அவளுடைய ஹேர்லாம் வந்து பின்னாடி பறக்குது, அவளுடைய லங்ஸ் வந்து அந்த ரேஸ்க்காகவே உள்மூச்சு வெளிமூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் அவள் ஃபாஸ்ட்டாக போய் பார்க்குறா, அவங்க பிரதர் லெவலுக்கு வந்து வந்துட்டா. அதுக்கப்புறம் கிராஜுவலியாக வந்து மூவ் பண்ணுறா. That's the part of the story that you like the most. I could see the corner in your head. The corner வந்து குழப்பமாக பார்க்குறாங்க. I was starting to move with speed, but the roof closed on my lips. பெருமிச்சு விடுறாங்க. ஆனால் அந்த பெருமிச்சு விடாம நிலையில் வந்து நம்ம லிப்ஸ்லேயே க்ளோஸ் ஆகிடுது. The right in the middle of the road stood alone. Again, a little louder. The right in the middle of the road stood alone curve. I jammed on the brakes and the cycle started abruptly. அந்த ரோடு நடுவில் வந்து ஒரு கவு இருக்குது. அந்த கவை பார்த்த உடனே எங்கள் பிரேக் பிடிக்கிறாங்க. பட் ஐ குட் நாட் ஸ்டாப் த மொமெண்டம் ஆஃப் மை ஓன் பாடி. அவங்களோட ஓன் பாடி மொமெண்டம் வந்து அவங்களால கட்டுப்படுத்த முடியல. I flew over the handlebars and landed smack on the back of the unfortunate animal. அந்த கவோட பேக் சைடில் வந்து வீழ்ந்துருக்காங்க. The cow started by this sudden attack. Here the fun started running. அந்த cow வந்து விழுந்து அவங்க அட்டாக் பண்றாங்களே அது ஓடிச்சான். I flew through here for dear life as she charged up the road and round the corner. அவங்களோட கடைசி லைஃப் வந்து அவங்கதான் அவங்க பிரதர் நினைக்கிறான். as she charged up. அந்த cow வந்து அந்த ரோட் ரவுண்ட் பண்ணிச்சான். அப்புறம் கார்னர் பக்கமா போச்சான். As we turned, I supported 2 rounds of dispirited cavalry officers mounted on their magnetic horse coming toward us. அங்கே வந்து கவு மேலே சவிதாசி உட்காந்து மாடு வந்து
மிரண்டு அட்டாக் பண்ண வராங்கன்னு நினச்சிட்டு ஃபாஸ்ட்டாக போச்சு. எதிர்க்க வந்து கவர்னரோட குதிரை வந்து எதிர்க்க வந்தோடனே மாடு பார்த்து எல்லாம் மிரட்டி இருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே ஃபாஸ்ட்டாக. I could one inclining on it see as the frightened cow charged straight at the horses. Cow the horse not about it. The horses and his cats didn't bite it. There was a regular stand. The cow managed to fall into a ditch and in the process dislodged me and I landed on the soft earth caught in the ditch. And the cow besides blood தடுக்கி இந்த சவிதா சிங் வந்து புதர் காவிக்கிறாங்க மணல் இருக்கிற இடத்துல லைட்டா அடிபட்டுச்சாங்க. எக்ஸலென்ட் பா. We are winners. Section 3. Read the section silently. I sat up with a groan and saw that the cavalry horses which is not out of control. சவிதா சிங் வந்து அந்த வலியோடையே நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த காவல் யாருக்கு வந்து இன்னும் ஸ்டில் அந்த கண்ட்ரோல் இல்லை. Some of them were running like mad in circles. அந்த பாதி ஆசஸ் வந்து வட்டமிட்டு கைத்துமே பண்ணுறாங்க. ரைடர்ஸ் tried to bring them under control. அந்த ஹார்ஸோட ரைடர்ஸ் வந்து அந்த ஹார்ஸை கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க. 2 horses were nowhere to be seen. அது 2 ஹார்ஸஸ் வந்து காணாம போயிடுச்சு. And 1 horse threw its rider right in front of my eyes. அதில் ஒரு ஹார்ஸ் வந்து அவரோட ரைடரை எடுத்து கெஞ்சிட்டு உட்காந்து முன்னாடி. The poor man landed in the ditch just next to the cow. அந்த poor man வந்து அந்த கவுக்கு next to the கொஞ்சம் பின்னாடி போய் விடுறாரு. The cow thinking this was another attack. அந்த கவு நினைச்சு இது வந்து இன்னொரு அட்டாக் போறாங்க. Bellowed loudly and lowering its head at the unfortunate man. Bellowed loudly கத்துறாரு. அவர் கத்தி பார்க்குறாரு. அந்த மாடு தலைக்கீழே போகுது. Man, the poor fellow scrambled out of the ditch. அந்த மேன் வந்து poor fellow man வந்து scrambled அந்த துச்சமா அந்த ditchல நின்று வராரு. Tearing his pants at together and upward place. அப்போ வந்து அவரோட பேண்ட்லாம் கீழே போயிட்டான். அங்கே உட்காந்துட்டாரு. Releasing this, he sat down on the road with a thump and would not get up. And at the end, I saw my brother approaching with my bike into coming up to me with a grin on his face. Grin on his neck, கேலி பண்ணுறது. அவனோட பிரதர் வந்து அவளோட சைக்கிளை கட்டிட்டு போனான். அந்த பிரதர் மூஞ்சில மகிழ்ச்சியை பார்க்கறாங்க. I felt like hitting him. அப்படியே மூஞ்சில கிக்குலாம்னு தோணுது அவருக்கு. I looked such a sight on top of that cow. He said and started laughing. Then he probably realized that I might have been hurt and asked, "Are you all right?" அவங்க அண்ணன் வந்து பார்த்து சிரிக்கிறான். நீ கவு மேலாம் போயிட்டு வந்தல அப்படின்னு. அப்புறம் தான் பயப்படுறான், ஒருவேளை சவிதா சிங் ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்னு. அது சவிதா சிங் கேட்கும்போது இல்லை, அஃப்கோர்ஸ் ஐ செட் ஆஃப்டிலி அண்ட் காட் அப் அட் ஒன்ஸ் அப்படின்னு ஒன்றும் ஆகலை அப்படி சவிதா சிங் வந்து சொல்றா. நத்திங் ஆன் earth we would have made me admit to him how frightened and shaken I was. Just then my brother spotted one of the horse riders coming towards us with a thunderous. Just then my brother spotted one of the horse riders coming towards us with a scowl on his face. Behind him was the man to whom in all probability the cow belonged. இங்க வந்து இந்த 2 ஆஸ்திரேலியர்ஸ் நம்ம ஒரு மாதிரி வச்சு பாக்குறாங்க. நம்ம போய் லாவா அப்படின்னு பிரதர் வந்து இட்டுட்டு போறாங்க. 1 செகண்ட். பின்னாடி யார் வராங்க? பின்னாடி வந்து ஆஸ்திரேலியர்ஸ் மேல இருக்கும் வச்சு பார்த்துட்டே வராங்க. அதுக்கப்புறம் அந்த கவுடைய ஓனர் வந்து பின்னாடியே வந்து வராங்க. My brother gave them an uneasy glance and said, "I think it would be nice if we moved quickly from here." அதாவது அவங்களுடைய பிரதரும் வா இருந்து போயிடலாம். ரெண்டு பேரும் ரொம்ப மச்சு பார்க்குறாங்க. வா இருந்து போயிடலாம்னு சொல்றாங்க. I looked around and say that if both of us did not move fast enough, we would be called in for a lot of explanation. With one accord, we got on to our bikes
and beat a hasty retreats. The morning had already been rather eventful, and we did not want to add another unpleasant episode to it. Unpleasant. Savita Singh. அதாவது சவிதாவும் சவிதா சிங்கோடைய பிரதரும் போயிடலான்னு சொல்றாங்க. சவிதா